சரி டிஸ்பிளே மாற்றினேன்னு சொல்கிறீங்களா, உடஞ்சி போன டிஸ்பிளே கொண்டு வரல, எந்த கடையில் மாற்றினீங்களோ அந்த கடை நம்பர் கொடுங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு கடை பேர் ஏதோ ஒரு கடை பேர் சொன்னார், பாரிஸில் ரிஜி ஸ்ட்ரீட்டில் போய் கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு கால் பண்ணா நான் கேட்குறேன், ஆனால் எதுக்கு மோட்டோஸ் 54 டிஸ்பிளே உடஞ்சி போச்சுல மாற்றி கொடுத்தீங்கல்ல, நான் என்ன டிஸ்பிளே போட்டிங்க, பிகாஸ் இது வந்து அமலோட எட்ஜ் டிஸ்பிளே. நான் குவாலிட்டியாக இத்தனைக்கும் நான் வந்து மோட்டோவில் 360 ப்ரொடக்ஷன் போட்டு வச்சுருக்கேன். அவர் உடஞ்சி வந்து அப்படியே கொடுத்தா கூட ₹1 இல்லாமல் நான் மோட்டோலே கொடுத்து மாற்றிருப்பேன். கடைசியில் அவங்க எனக்கு அந்த டிஸ்பிளே வேணும், அப்போ தான் நான் மோட்டோவை க்ளைம் பண்ண முடியும். நான் அதுக்காக அவங்க நம்பர் வாங்கி கால் பண்ணி கேட்டால், இல்லைம்மா நான் 3800 டிஸ்பிளே மாற்றி கொடுத்தேன். அப்போ கூட போய் 8000 இட் வாஸ் 3800 டிஸ்பிளே. அப்போ கூட போய் சொல்கிறாங்க 8000. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. திருப்பி ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் இப்போ கூட போய் சொல்கிறீங்க, எப்படி சார் உங்களால் முடியுது? ஐ வாஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட். எங்கள் அப்பா கூட விட்டுரு, மொபைல் வந்துருச்சு, நம்ம ஏதாவது டிஸ்பிளே மாற்றிக்கலாம். எனக்கு ஏற்றுக்கவே முடியல, எப்படி இப்படி இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னு கேட்டால், மேம் அதெல்லாம் பேசாதீங்க, காசு கொடுப்பீங்களா மாட்டிங்களா, நான் உங்கள்ட்ட கைசில் தானே காசு கேட்டேன், 8000 மொத்தமாக தாங்கன்னு கேட்டேனா, இஸ் ஸ்டில் ஜஸ்டிஃபைங் இஸ் பாயிண்ட்.